சூப்பராக இருந்ததுண்ணா. எல்லாமே பிடிச்சிருந்ததுண்ணா. கலரிங்கு, லைட்னிங், அந்த ஒரு சிஜி ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த சாங்ஸில், அதெல்லாம் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த மோஸ்ட்லி அந்த ஃப்ரேம்லாம் பக்கா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாமே ப்ரோ ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. இல்லைண்ணா, ஒரு காலேஜ் பசங்க எப்படி ஜாலியாக இருப்பானுங்க அந்த மாதிரி ஒரு அடுத்த லவ் வரும், அதுக்கப்புறம் மாறுவானுங்க, மறுபடியும் அடுத்த லவ் வரும், மறுபடியும் பேக்கப் ஆவானுங்க, அந்த மாதிரி தான். பர்ஃபார்மன்ஸ்லாம் பின்னிட்டாங்க. செம சூப்பராக இருந்தது ப்ரோ. செம ஃபீல் குடாக இருந்தது மூவி. மியூசிக் சூப்பராக இருந்தது. அந்த ஆக்டரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. எல்லாருக்குமே சூப்பராக ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட் வேறு லீட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது ஒன்றும் இல்லை, லவ் பிரிஞ்சிருக்கு, 3 பிரேக்கப் ஆகி எப்படி சேரலாமா சேரக்கூடாதுன்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பனாக விட்டுருக்காங்க டாபிக். ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. எங்கேயுமே பேசுகிறது இடத்துல செம சூப்பராக இருக்குது. ரொம்ப ஃபீல் குடாக இருக்கும். எல்லாருமே சமங்க, ஒருத்தர் கூட விட முடியாது. எல்லாருமே சூப்பராக பண்ணிருக்காங்க. ஜிவிபி கூட சூப்பராக போட்டுருக்காரு மியூசிக். படம் ஜாலியாக இருந்து ப்ரோ. ஜாலியாக வந்தால் ஜாலியாக போகிறோம், அவ்வளோதான் கான்செப்ட். அதான் ஜாலியாக வந்து ஜாலியாக போகிறோம் ப்ரோ. நீங்களே போய் பாருங்கள், படம் பாருங்கள். படம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய். ஒரு இடம் போர் அடியில் ப்ரோ. ஜாலியாக இருந்து படம். எல்லாமே சூப்பராக பண்ணிக்கிறாங்க ப்ரோ. அவர் மேத்யூ தாமஸ் நினைக்கிறேன், அவரு பக்கா ப்ரோ. அவர் தான் ப்ரோ படமே. அன்றைக்கி எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க. ஆனால் மேத்யூ தாமஸ் தான் ப்ரோ ஹைலைட்டு. அவர் ஹீரோ வந்து ஃபுல்லாக தனுஷ் மாதிரியே பண்ணுறாரு ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் சூப்பர் ப்ரோ. படம் கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஜாலியாக வரலாம், ஜாலியாக போகலாம். 2க்கு எதிர்பார்க்குறோம், ஆனால் 2 வராது ப்ரோ. ஏமாத்திட்டாரு, ராயன்லேயே ஏமாத்திட்டாரு. இதில் வராது. நாங்கள் டிவியை தான் சொல்லுவோம். தலை வேற லெவல் தலை. நீ ஒரே ஒரு வாட்டி மட்டும் படம் பாரு. நானே 2வது போக போகிறேன், அடுத்த ஷோ போக போகிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தனுஷ் டைரக்ஷன்லேருந்து இப்படி ஒரு படத்தை எதிர்பார்க்கல. சூப்பராக இருந்தது. இந்த ஜென்ரேஷனை சூப்பராக காட்டிட்டு சூப்பராக இருக்குது. எல்லோரும் நார்மல் கான்செப்ட் தான். ட்ரைலரில் சொன்ன மாதிரி, தலைவர் சொன்ன மாதிரி சூப்பரான கான்செப்ட்டு. தேட்டருக்கு கண்டிப்பாக பார்க்குற படம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக விறுவிறுப்பாக இருக்குது. எந்த ஒரு இடத்துல லேக் அடிக்கல. சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ரொம்ப 10க்கு 9 கொடுப்பேன். ஜாலியாக ஃபன். அதான் ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பர். கோல்டன் ஃபேரெல்லாம் செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருமே பயங்கரமாக அவங்க பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதான் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்ட் 2 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள். எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் பாருங்க. லவ் தான், ஃபுல்லாக சுற்றி லவ் தான். ஸோ லவ் ரிலேட்டடான மூவி தான். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பாருங்க. கப்புள்ஸாக பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. லைட்டாக கொஞ்சம் எல்லா படத்துல இருந்தும் கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் பார்த்த மாதிரி தான் இருக்குது. எதுவும் அதான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓகே, நல்ல மூவி. ஒன் டைம் வாட்சபிள். ஜாலியாக போகுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப காமெடியாக ஃபீல் ஆச்சு. அதை சொல்லிதான் நல்லா இருக்காது. நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதே தான் ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் தனுஷ் என்ன மைண்டில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. லைட்டாக எனக்கு விஐபி மியூசிக் மட்டும் பின்னாடி கேட்டுக்கிட்டே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி ஓவரால் நல்லா தான் இருக்குது. பிரதர் சூப்பராக இருந்துச்சு. பிரதர் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. தனுஷோட ஒவ்வொரு ஜேர்னர்லேயும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கிற மாதிரி பவர் பாண்டி ஒரு ஜேர்னர், ராயன் ஒரு ஜேர்னர், இது ஒரு ஜேர்னர் பிரதர். அவ்வளோதான். காமெடிலாம் ரொம்பலாம் கனெக்ட் ஆகலை பிரதர். அவ்வளோதான் படம். இதுதான். இல்லை, அதாவது தனுஷ் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன இன்டர்வியூவில் ஒரு யூஸ்ஃபுல்லான லவ் ஸ்டோரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது மாதிரி தான் பிரதர் இருக்குது. அவ்வளோதான் பிரதர் படம். ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம் பிரதர். படம் நல்லாயிருக்கு. ஜிவியோட ஒர்க்கு சூப்பராக இருக்குது பிரதர். ஸ்க்ரீன் பிளே ஓகே தான் பிரதர். ஓகே தான், அவ்வளோதான். அவங்க கேமியோ நல்லா இருந்துச்சு பிரதர். அந்த சாங் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு உள்ள. அவ்வளோதான் பிரதர். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ஏற்றுக்கிற நிலமை. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. இந்த படம் எல்லாருக்கும் ரிலேட்டபிள் ஆகும். முக்கியமாக அதான் சார் சொன்ன மாதிரி யூஸ்வல் லவ் ஸ்டோரி தான். ஜாலியாக வந்தோம், ஜாலியாக போகிறோம். இப்போ நல்லா இருந்துச்சு. லவ் சீன் நல்லா இருந்துச்சு. டப்பிங் கூட ஓரளவுக்கு ஓகே. ஆனால் சாங் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லேக் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. எல்லாமே பிடிச்சிருந்துச்சுண்ணா. படத்தில் எந்த லவ் ஸ்டோரினா எல்லா லவ் ஸ்டோரியும் இருக்குண்ணா. அதில் டுக்கு எல்லாமே இருக்கு. போரா அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாதுண்ணா. தரமாக பண்ணியிருக்காருண்ணா. நல்லா இருக்கு. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நல்லா ஒரு எல்லாரும் விரும்பி பார்க்குற அளவு இருக்குது. போர்லாம் அடிக்கல. ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கலாம். லவ் தான் காமனாக பார்க்கலாம். எல்லாம் போர் அடிக்காமல் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே தான் அவர் நடித்த மாதிரியே தான் இருக்குது. அக்கா பையன் தாங்க. ஸோ அவர் மாதிரியே தான் இருக்குது. எல்லாமே சேம் வாய்ஸ்லாம் கூட அப்படியே தான் இருக்குது. அதான் பிரதர், அது சொல்லி முடிக்கிற அளவுக்குலாம் படம் ஒன்றும் கனெக்ட் ஆகலை. பழைய ஸ்டோரி மாதிரி தான் அப்படியே இருக்குது. லவ்ன்றது வந்துட்டாலே எல்லாம் ஒரே மாதிரி தானே வருது. அதனால் பெருசாக தெரில பிரதர். பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாம் பிரதர். அது தனுஷோட இன்னுமே படத்தில் வராமல் பார்க்கலாம். இட்லி கடை கண்டு வெயிட் பண்ணுறோம். அடுத்து பார்ப்போம் பிரதர். அதுக்கு இல்லை, அதெல்லாம் இல்லை பிரதர். அதெல்லாம் இல்லை பிரதர். பார்ப்போம் என்னென்னு. ஓகே, தேங்க்யூ.